பாருங்க இவ்வளோ மரமும் ஒரே ஆள் வளர்த்துருக்கிறாரு. அதுவும் தண்ணி சைக்கிளில் கொண்டு வந்து ஒவ்வொரு குடமா ஊற்றியே தான் அந்த மரத்தெல்லாம் வளர்த்துனாரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, எடங்கனசாலை சின்னேரிங்கிற ஒரு ஊருங்க. இவ்வளவும் வளர்த்திட்டு இருக்கிறாரு ஒருத்தரே தான். நல்ல ஒரு குளு குளுன்னு ஒரு நெவுலுங்க. எல்லாமே ஒரு இயற்கை காட்சியாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வெறும் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் இந்த மாதிரி மரக்கன்று தாங்க அதிகமாக வச்சுருக்கிறாரு. இந்த இடத்த பாருங்கள், இங்கேருந்து காட்டுறேன். சுற்றி வர பாருங்கள், எவ்வளோ தூரம் கண்ணு கட்டின தூரமும் இவர் வச்ச மரம். அதுவும் ஒவ்வொரு குடமாக சைக்கிள்லேயே கொண்டு வந்து இவ்வளோ மரத்தையும் உருவாக்குனார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தெரியுதா? அதேமாரி இந்த பக்கம் பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கும் நாங்கள் நிற்கிறவர் தான். இவ்வளோ தூரத்துக்கும் சைக்கிள்லேயே கொண்டு வந்து ஒவ்வொரு குடமாக ஊற்றி தான் வளர்த்துனாரு. ஒவ்வொரு மரக்கன்றும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக இந்த சேவை செஞ்சுக்கிட்டு 15 வருஷமாக இந்த மரத்தை வளர்த்துற வேலையாகவே இருக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு மரம் வளர்த்தியே காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வளர்த்துறாரு. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டமே பண்ணி வச்சுருக்கிறாரு ஒரு 15 வருஷமாகவே. கிட்டத்தட்ட எல்லா மரமும் எல்லா மரக்கன்று ஒரு நெட்டு வச்சுருக்கிறாரு. நடாத மரக்கன்றே இல்லை. பூராமே வச்சு பாதுகாப்பு பண்ணி ஒவ்வொரு குடமும் கொண்டு வந்து ஊற்றியே வளர்த்துறாரு. அவருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யார் உங்கள் ஃப்ரெண்டு நண்பர் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. அவங்க ஒரு 4 பேர்த்துக்கு அனுப்பட்டும். அப்படி அப்படியே இந்த வீடியோ பரவட்டும். பாருங்கள், எல்லா மரமும் வளர்த்தி வச்சுக்கிறாரு. இடங்கனசாலை சின்னேரிங்க இந்த இடம்.